ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பைத்தானில் டியூப்புள் அப்படிங்கிற டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம எலமெண்ட்ஸை ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்து கம்மா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி வேல்யூஸ் கொடுப்போம். இப்போ டியூப்புளில் பார்த்திங்கன்னா பராந்திசிஸ் யூஸ் பண்ணி, அதாவது ரவுண்டட் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி வேல்யூஸ் கொடுத்து வேல்யூஸை கம்மா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி கொடுப்போம். ஸோ அப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டு ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இந்த லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து டியூப்புளாக மாற்றணும்னு நினச்சோம்னா டியூப்புள் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஸோ இப்போ டியூபிங்கிற வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு டியூப்புள் ஆஃப் எல். அப்போ டியூப்புளுங்கிற கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை டியூப்புளாக மாற்றி டியூபிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் லிஸ்ட்டுக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, எல்ஐஎஸ்டின்னு சொல்லி லிஸ்ட்டுன்னே கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஒரு டியூப்பில் லிஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் லிஸ்ட்டுங்கிற கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ ஒரு லிஸ்ட்டை டியூப்புளாக மாற்றி டியூப்புள் வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும்னா டியூப்புளுங்கிற கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாலும் தெரியும், உங்களுக்கு பராந்திசிஸ் இருக்கும். பராந்திசிஸ் தான் டியூப்புளுக்கான ரெப்ரசன்டேஷன். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுங்கிறது அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், பராந்திசிஸ் இருக்கும், ரவுண்டட் ப்ராக்கெட்ஸ் இருக்கும். அதே லிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணும். ஸோ இப்படி தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டில் எந்த எலமெண்ட் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா டியூப்புளில் எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது, அன்சேஞ்சபிள். அப்போ நான் டியூப்புளில் ஒரு எலமெண்ட்டை நான் கொடுத்துட்டு எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூப்பில் லிஸ்ட்டாக மாற்றி லிஸ்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம லிஸ்ட்டை டியூப்புளாக மாற்றிக்கலாம். இந்த கன்வர்ஷன் வழியாக அந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது இல்லையா, லிஸ்ட்டுன்னு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, டியூப்புள்னு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. அப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு லிஸ்ட்டை டியூப்புளாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் டியூப்புள்னு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. டியூப்பில் லிஸ்ட்டாக மாற்றணும்னு நினச்சோம்னா லிஸ்ட்டுன்னு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ டியூப்புளில் வச்சுக்கிட்டு நம்ம எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. நான் லிஸ்ட்டில் ஒரு எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். எல் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் இண்டெக்ஸ் வேல்யூக்கான ரெப்ரசன்டேஷன். எல் ஆஃப் 1ங்கிறது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற வேல்யூவை நான் 1000ன்னு மாற்றிடுறேன் லிஸ்ட்டில். அது அக்செப்டட். இப்போ லிஸ்ட்டு மாறி இருக்குது, லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1000ன்னு மாறி இருக்குது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்குறோன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு டியூப்புளில் ஒரு எலமெண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். டியூப்புளில் ஃபஸ்ட்டு பொசிஷன் வேல்யூவை இப்போ பார்த்தீங்கன்னா எரர் காட்டுது. டியூப்புள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். அப்போ எலமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நான் சொன்னேன் உங்களுக்கு, சப்போஸ் ஒரு டியூப்புளில் ஒரு எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சோம்னா அந்த டியூப்புள் எலமெண்ட்டை அப்படியே நம்ம லிஸ்ட்டாக மாற்றி லிஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி லிஸ்ட்டாக மாற்றி அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். திரும்ப அந்த லிஸ்ட்டை அப்படியே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூப்புளாக மாற்றிக்கலாம். எந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி, டியூப்புள்னு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது மேலே கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி டியூப்புளாக மாற்றிக்கலாம். அப்போ டியூப்புள்லேயே வச்சு டேரெக்டாக எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் அதான் பார்த்துருக்கேன், இப்போ செஞ்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப்புள் ஆஃப் 1 டியூப்புள் ஆஃப் எல்லுன்னு கொடுத்துருக்கேன். டியூப்புள் ஆஃப் எல்லுன்னா இந்த லிஸ்ட்டை டியூப்புளாக மாற்றி TUP1ங்கிற வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ அந்த சேஞ்ச் லிஸ்ட்டில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அந்த அப்படி எலமெண்ட் சேஞ்சு இப்போ டியூப்புளுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அப்போ சேஞ்சுங்கிறது லிஸ்ட்டில் பண்ணிக்கலாம், டியூப்புளில் பண்ண முடியாது. எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூப்புளில் என்னென்ன டேட்டா டைப்ஸ், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் சப்போர்ட் பண்ணும், டியூப்பில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் சப்போர்ட் பண்ணும். நம்ம ஏற்கனவே லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அப்பண்டு, எக்ஸ்டெண்ட், இது மாதிரி இன்சர்ட் ஃபங்க்ஷன் இதெல்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் இங்கே சப்போர்ட் பண்ணாது. நம்ம அந்த எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷன்லாம் அங்கே சப்போர்ட் பண்ணாது. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் சப்போர்ட் ஆகும். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் டியூப்புளோட அப்படின்னு பார்த்திங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே லிஸ்ட்டில் பார்த்துருப்போம். ஒரு பொசிஷன், ஒரு எலமெண்ட்டு என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னு நினச்சோம்னா இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கவுண்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். ஒரு எலமெண்ட்டு எவ்வளோ தடவை அக்கர் ஆகிருக்கு அந்த லிஸ்ட்டுக்கு, அந்த டியூப்புளுக்குள்ளே எவ்வளோ தடவை திரும்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு நினச்சோம்னா கவுண்ட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இது லிஸ்ட்லேயும் நம்ம சப்போர்ட் பண்ணி பார்த்துருப்போம், ஒர்க் பண்ணி பார்த்துருப்போம். அதை நீங்கள் எங்கேயும் கவுண்ட்லேயும் அதாவது டியூப்புலேயும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம்.
அதே மாதிரி பொதுவாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டைப்புன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டைப் ஆஃப் டியூப்புன்னு கொடுக்குறேன், டியூப் 1 கொடுக்குறேன். டியூப் 1ங்கிறது நேம் ஆஃப் த டியூப்புள். டைப்புங்கிறது டேட்டா டைப் என்னன்னு சொல்லும். அப்போ அந்த டியூப் 1ங்கிறது என்ன டேட்டா டைப்பை டிபெண்ட் பண்ணி க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு டேட்டா டைப்பை பார்க்கணுன்னு நினச்சா, ஒரு வேரியபிளுக்கான டேட்டா டைப்பை பார்க்கணுன்னு நினச்சோம்னா டைப்புங்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதையும் நான் இங்கே யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் இங்கே என்னென்ன ஃபங்க்ஷன் சப்போர்ட் ஆகும்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் சப்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் டியூப்புளில். கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சில அக்ரகேட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, சம்மு, மினிமம், மேக்ஸிமம், இதெல்லாம் அக்ரகேட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. அப்போ குரூப் ஆஃப் வேல்யூஸை வச்சு செய்யக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், அதான் அக்ரகேட் ஃபங்க்ஷன்ஸு. இதெல்லாம் லிஸ்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், டியூப்புள்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கல ஏற்கனவே லிஸ்ட்டில். இங்கே நம்ம டியூப்புள் வழியாக பார்க்குறோம். இப்போ நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். லிஸ்ட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சம் ஆஃப் எல் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணி பார்க்கணும்னு வச்சோம்னா சம் ஆஃப் எல்லுன்னு கொடுத்தோம்னா எல்லில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டை காட்டும். அதே மினிமம் ஆஃப் எல் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு நினச்சோம்னா எல்லில் எது மினிமம் எலமெண்ட்னு பாருங்கள், 12ங்கிறது மினிமம் எலமெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி மேக்ஸ் ஆஃப் எல் அப்படின்னு நான் கொடுத்தோம்னா இது மேக்ஸிமம் எலமெண்ட்டு 45 தான் மேக்ஸிமம் எல்லுங்கிற லிஸ்ட்டில் மேலே இருக்குது. அப்போ இது மாதிரி நம்ம சம்மு, மினிமம், மேக்ஸிமம் எல்லாத்தையும் லிஸ்ட்லேயும் பயன்படுத்திக்கலாம், டியூப்புள்லேயும் பயன்படுத்திக்கலாம். அதுதான் இப்போ நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே வர போகிறோம். அதான் இப்போ டியூப்புள் வச்சு பார்த்துக்கிட்டே வரோம். சம் ஆஃப் டியூப் 1 கொடுக்குறேன், டியூபி 1 கொடுக்குறேன். அப்போ டியூபி 1ல் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சம்மப் பண்ணி நமக்கு அவுட்புட்டை காட்டும். அதே மினிமம் வேல்யூ பார்க்கணுன்னு வச்சாலும் பார்த்துக்கலாம். டியூப்புளில் இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூ எது, அதே மாதிரி டியூப்புளில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ எது, எல்லாத்தையுமே நம்ம இப்போ செஞ்சு பார்த்துக்கிட்டே வரோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அங்கே சார்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். எலமெண்ட்ஸை சார்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி அசனிங் ஆர்டர் டெசனிங் ஆர்டர் டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். சார்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு. இங்கே பார்த்திங்கன்னா சார்ட்டடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சார்ட்டட் ஆஃப் டியூப் 1 அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த டியூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் சார்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு அசனிங் ஆர்டரில் காட்டுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் சப்போர்ட் பண்ணுது, அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டியூப்பிளில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே வரும். ஸோ இப்போ நம்ம சம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம், மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம், எம்ஏஎக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம், மினிமம் அதுக்காக எம்ஐஎன்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ எல்லாத்தையும் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். டியூப்பில் க்ரியேட் பண்ணி, இப்போ டியூப்பில் க்ரியேட் பண்ணணும்னா பராந்தசிஸ்க்குள்ளே வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். பராந்தசிஸ்க்குள்ளே வேல்யூஸை கமாஸ் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி கொடுக்க போகிறோம். லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம்னா என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி வேல்யூஸை கொடுக்குறோம், கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் அவங்களே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது பைத்தானில். நிறையா ஜாப் நம்ம செய்யணுங்கிற அவசியமே இல்லை. அந்த சார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட சார்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை கூப்பிட்டுக்கிறோம். டியூப்பில் பார்த்தா சார்ட்டட்னு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணி ஆர்டராக டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம தனியாக கோடிங் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாத்துக்குமே அவங்க ஏற்கனவே லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை கால் பண்ணோம்னா ஜஸ்ட்டு நம்ம அதுக்கான அவுட்புட் என்னவோ அதை பார்த்துக்கலாம். பைத்தானில் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் மாடியூல்ஸு, நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நமக்கு என்ன ஜாப் வேணுமோ அந்த ஜாப்பை, அந்த ப்ராசஸை ஈஸியாக அந்த ஃபங்க்ஷன், அந்த கிளாஸ், அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ பைத்தானில் டேட்டா ஐட்டம் குரூப் ஆஃப் வேல்யூஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான லிஸ்ட்டு பார்த்தோம். இது மாதிரி குரூப் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய டியூப்புள் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ எலமெண்ட் சார்ட் பண்ணி பார்க்குறோம். சார்ட்டட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சார்ட்டட் ஆஃப் டியூப் 1 கொடுக்குறோம். ஸோ இப்படி நம்ம டியூப்புளுக்கான ஃபங்க்ஷன்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம். ஏற்கனவே லிஸ்ட்டுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி சார்ட்டிங்க்கான ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருக்கோம், சர்ச்சிங்க்கான ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருக்கோம். எல்லா டெக்னிக்ஸையும் நாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கான ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.